Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. ரொம்ப நாள் ஆச்சு புலாவ் அண்ட் பிரியாணி ரெசிபீஸ் எல்லாமே போட்டு இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். ரீசெண்டாக நான் 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். கேம் அவுட் வெரி வெல். கார்ன் மேத்தி புலாவ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் இல்லைனா கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீனட் ஆயில் சேர்க்குறேன். 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். few cashew nuts. எண்ணெய் சூடானதும் ஹோல் கரம் மசாலா சேர்க்குறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பே லீஃப், ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ். கேஷ்யூ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் 1.5 அழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 5 பச்சை மிளகா, மீடியம் சைஸ் ஆனியன் வந்து 1.5 ஆனியன் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வந்து பாயில் பண்ணி அந்த கர்னல்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வெந்தய கீரை யூஸ் பண்ணி செய்கிறேன். ஆக்சுவலி வந்து டைம் இல்லாதவங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏர்லியாக செய்யணும் அப்படின்றப்போ இந்த கசூரி மேத்தியை கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு அதோடு வந்து இந்த கார்னை போட்டு செஞ்சிங்கனாவும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கட்டு வெந்தய கீரை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு வதங்கி. இப்போ நம்ம இந்த கார்னையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் கார்ன் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். இப்போயே நான் அரிசிக்கும் சேர்க்குறேன். தண்ணி கொதித்து வரும்போது லேசாக அந்த ஒரு கல் உப்பு கூட இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். வாட்டர் வந்து 1:1 ரேஷியோ பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப் அரிசிக்கு 1 கப்பு தண்ணி. இது நல்லா கொதிச்சு வரட்டும். வாட்டர் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன் அண்ட் half a லெமன். சால்ட்டு சரியாக இருக்கான்ட்டு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிடுங்க. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். இது ஒரு 12 மினிட்ஸ் போல் வேகட்டும். ஃபர்ஸ்ட்டு 3 to 4 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி இருக்க பேலன்ஸ் 8 to 9 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணுறவங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு.
புலாவ் ப்ராப்பராக குக் ஆகிருக்கு அண்ட் கீழேயும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ இதை இப்போ பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.